பாஜக இளைஞரை நடத்தும் மாபெரும் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். கோவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கோயம்புத்தூரில் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இதே இடத்துல எங்களுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு அத்வானிஜி அவர்களுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 58 பேர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக, அவர்களுக்கு வீர வணக்கங்களை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் கூட இந்த இடத்துல அவர்கள் அந்த 58 பேர், அது மட்டுமல்ல படுகாயமடைந்தவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் கூட கலந்து கொண்டு அவர்களுக்கு இங்குள்ள புகழஞ்சலியை இங்கு செலுத்தி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அரசு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்மளுடைய தாய்மார்கள் ரயிலில் போக முடியல, ஒரு ஸ்கூட்டியில் கூட போக முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கூட செயின் பறிப்பு, அவர்கள் மேலே தாக்குதல், இப்படி இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக, தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இந்த 5000 ரூபாய் என்ற அந்த நாடகத்தை ஆட்சி முடிய நேரத்தில் நடத்தி, அவர் என்ன ஆட்சிக்கு வர்றப்போ சொன்னார், 2021 சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபா கொடுப்பேன்ட்டு சொன்னார். ஆனால் 3 வருஷம் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. 3 வருஷமாக அதை பற்றியே யோசிக்கவும் இல்லை. ஆட்சி முடிகிற நேரத்தில் நான் 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு, அதுவும் இப்போ தேர்தலை மையமாக வச்சு முன்கூட்டியே நான் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான நாடகத்தை நடத்தியிருக்கிறார். இது எப்படின்னா, யாருன்னா தடுக்கிற முடியும்? கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குது, அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட போகிறாங்க, யார் போய் தடுக்க முடியும்? ஒரு ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிருன்ற மாதிரி நினைக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகில்லை. யார் அவர் சொல்ல முடியுமா, நான் யாராவது இதை தடுக்க நினைச்சாங்கன்ட்டு ஆதாரம் இருக்கிறதா? ஏற்கனவே அந்த விபி ராம்ஜி பற்றி சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்க நேரடியாக விவாதம் செய்யலாம், இதில் யாருக்கு பாதிப்புன்ட்டு. அதை பற்றி அவன் வாயை திறக்கலை. நாங்கள் 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம், அதை பற்றி வாயை திறக்கலை. இப்போது யாருமே சொல்லாத ஒன்றா தேர்தலுக்காக நம்மளுடைய சகோதரிகள் இன்றைக்கி அவங்க மேலே கோபத்தில் இருக்காங்க. திமுக மேலே கோபத்தில், எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய சகோதரிகள் திமுக மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறவங்க. திமுகவுக்கு அவங்க எப்பயுமே வாக்குகளை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சகோதரிகளை அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை திசை திருப்பணும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் இது நடத்தியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதது, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய படி நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு கவர்னர் அவர்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களை அவமதிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அப்போ கூட லெட்ஸ் டாக் டுகெதர் அப்படின்னு சொல்லி கூட ஆனா அவருடைய செயல்பாடு ஜீரோ. அண்ணா, கூட்டணி கட்சி தலைவர்களே அவங்க கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரங்களே அவங்ககிட்ட சண்டைக்கு போனாங்க. நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இந்த நாட்டினுடைய நலனுக்காக இல்லை, நாங்கள் முதல் முறையாக எம்பியாக வந்திருக்கிறோம், சின்ன சின்ன கட்சிங்க 1-2 எம்பிக்கள் வச்சிருக்கிற கட்சிக்காரங்க, எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் போய் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் நிற்க வேண்டும், எங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் மறுக்கிறீங்கன்ட்டு காங்கிரஸ் கட்சி மேலே மற்ற கட்சிகளை அவங்க கோபமாக அங்கே பாராளுமன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய கோபத்துக்கும் ஆளாயிருக்கிறார். டிவிகே டிஎம்கே இடையில மட்டும்தான் போட்டி, மற்றவர்கள் அனைவரையும் மக்கள் டெலீட் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மற்ற
எதிர்கட்சிகள் அனைத்தையும் சாடிக்கிறார் விஜய். இது எப்படி பாக்குறீங்க? அண்ணா இன்னும் 2 மாசம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி வருகின்ற நாள் வெறும் 60 நாள் தான். அதை நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்போ தேர்தல் வந்தாலும் கூட நாமளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக, அண்ணன் டிடிவி, எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். ஆனால் அதெல்லாம் எல்லாரும் நீங்கள் மாதிரி உங்கள் மாதிரி சொல்கிறது தானே. ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்கள் போடுறீங்க, குண்டை போடுறீங்க 30%, அண்ணா சொல்கிறாரு 3%ன்னு. ஆளாளுக்கு ஏதோ ஏலத்தை ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விடுறீங்க. அவர் 3%ன்னு தான் சொல்கிறார். 3% தாங்க இது ஒன்றும் 4 பேர் இருக்கிறத வச்சுட்டு உடனே 30%, 20% எங்கே இருக்குது? என்ன அறிவுபூர்வமான சர்வே எடுத்திருக்கிறாங்க? யாராவது எடுத்திருக்காங்களா? யாராவது நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஒரு சர்வேயும் கிடையாது. நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டிருக்கிறாரு, அவர் கேட்குறத அவர் கேட்குறாரு. அவருக்கு சௌரியமாக ஒரு 2%, அவர் உங்கள் சௌரியமாக ஒரு 5%. என்னது இது? எந்த ஒரு பர்சன்ட்டும் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு அந்த கட்சி அவங்க கவனம் கொடுக்கணும். நாங்கள் பாருங்கள், எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டங்கள், எங்களுடைய பிரதமர் வரும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர். எவ்வளோ ஒரு ஒழுக்கமான கூட்டம், எவ்வளோ ஒரு கட்டுப்பாடு, அவ்வளோ ஏற்பாடு. இதெல்லாம் புதுசாக வர்ற கட்சிகள் எல்லாம் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மக்களுக்கு வர்றவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும், அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எப்படி செய்து கொடுக்கணும், அவர்களை முறையாக அந்த இடத்துக்கு போய் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் அவங்க நிறையா இன்னும் ஏன்னா அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க, நிறைய கற்றுக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எஸ்ஓபி எல்லா கட்சிக்கும் தானே பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் தேர்தல் எல்லா கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ குற்றம் சொல்லணுன்றதா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அண்ணா இருங்கண்ணா, அவங்களாம் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அவங்களாம் இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அந்த ஏன்னா வர்றேண்ணா, மற்றவங்களாம் சொல்லுங்கண்ணா. இப்போ அந்த தலைமை, அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைமைகள் தனியார் கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காரு விஜய். நான் தானே சொன்னேன், விஜய்க்கு முதல்ல 1% ஓட்டு வாங்குவாரான்றது பாருங்கன்ற. அவர் சகோதரர் சொன்னார்ல, ஏதோ இஷ்டத்துக்கு நீங்கள் ஏலம் ஏற்றுற மாதிரி நான் இத்தனை பர்சன்ட் அப்படி இல்லை. யாராவது அறிவுபூர்வமாக, அறிவியல் ரீதியாக, சயின்டிஃபிக்காக சர்வே எடுத்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்களா? யாரு கூட சொன்னதில்லை. தேர்தல் வந்தால் தான் தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு. நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவங்க, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க. வளர்ச்சியை யார் கொடுக்க முடியும்? ஏற்கனவே பிரதமர் அவர்கள் வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்றத்தை யார் கொடுக்க முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும். நாங்கள் ஏ டீமும் இல்லை, பி டீமும் இல்லை, நாங்கள் எங்கள் டீமாக இருக்கிறோம்ண்ணா. அண்ணா நன்றி அண்ணா, நன்றி.